Hi friends, this is Nivita. இந்த வீடியோவில் 9th standard science பேஜ் நம்பர் 18 மோஷன் லெசனில் இருக்கிற வெலாசிட்டி டைம் கிராஃப் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் பற்றி பார்த்தோம், கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் பார்த்தோம். டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் ஃபார் த யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கிராஃப் வந்தது. யூனிஃபார்மாக அது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் போடுறது மூலிமா என்னால் ஸ்பீடை கேல்குலேட் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட சாய்வு தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதே மாதிரி நான் யூனிஃபார்ம் மோஷனுக்கும் பார்த்தோம். நான் யூனிஃபார்ம் மோஷனுக்கு உங்களுக்கு அந்த ஸ்பீடோட இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கிராஃப் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வெலாசிட்டி டைம் கிராஃப் அப்படிங்கிறது. வெலாசிட்டி டைம் கிராஃப் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, வெலாசிட்டி ஒரு பர்டிகுலர் டைமில் வெலாசிட்டி எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். இதை பொறுத்தவரை எனக்கு டைம் அப்படிங்கிறத எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் வெலாசிட்டியை ஒய் ஆக்சிஸ்லேயும் எடுத்துக்கணும். ஓகே, டைமை எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் வெலாசிட்டியை ஒய் ஆக்சிஸ்லேயும் எடுத்துக்கணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. கேன் பி ரெப்ரசன்டட் பை வெலாசிட்டி டைம் கிராஃப். இந்த கிராஃப் டைம் இஸ் ரெப்ரசன்டட் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் த வெலாசிட்டி இஸ் ரெப்ரசன்டட் அலாங் த ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹியர் என்ன செஞ்சுருக்காங்க, டைம் இஸ் along the x axis and velocity is along the y axis. Okay, if the object moves at uniforமான ஒரு வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா a straight line parallel to x axis is obtained. இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு யூனிஃபார்மான ஒரு வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருந்ததுன்னா ஸ்ட்ரெயிட் லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், அட் யூனிஃபார்ம் வெலாசிட்டி எ ஸ்ட்ரெயிட் லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் அப்டெயின்டு. திஸ் கிராஃப் ஷோஸ் தி வெலாசிட்டி டைம் கிராஃப் ஃபார் அ கார் மூவிங் வித் அ யூனிஃபார்ம் வெலாசிட்டி ஆஃப் 40 km/h. இந்த கிராஃப் எனக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா எனக்கு 40 km/hல ஒரு யூனிஃபார்மான ஒரு வெலாசிட்டியில் போகிற அந்த ஒரு இதை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் டைம் எடுத்துக்கிட்டாங்க, 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு இன் ஹாரில் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்தது இந்த இடத்துல வெலாசிட்டி 10 km/h 20 30 40 இதில் யூனிஃபார்மான ஒரு வெலாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூனிஃபார்ம் வெலாசிட்டி விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், 40 km/h. 1 ஹவரில் இருக்கும்போது 40 km/h, 2ல் இருக்கும்போது 40 km/h, எல்லாமே 40 km/h இருக்குது. ஓகே, ஸோ இதை தான் யூனிஃபார்ம்னு சொல்கிறோம். ஷோஸ் த வெலாசிட்டி டைம் கிராஃப் ஃபார் த கார் மூவிங் வித் த யூனிஃபார்ம் வெலாசிட்டி ஆஃப் 40 km/h. We know that the product of the velocity and time gives displacement. நமக்கு நார்மலாக வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அப்போ இது இந்த இடத்துக்கு கொண்டு போனீங்கன்னா நாங்கள் வெலாசிட்டி இன்ட்டு டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு வருமா. இங்கே பாருங்கள், த ப்ராடக்ட் ஆஃப் வெலாசிட்டி அண்ட் டைம் கிவ்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ப்ராடக்ட் ஆஃப் வெலாசிட்டியையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றது நமக்கு ஃபார்முலாவில் இருக்குது. மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் ஆகும்போது இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகும். ஓகே, thus the area under the velocity time graph is equal to the magnitude of the displacement. அப்போது எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எப்படி கிடைக்கலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த கிராஃப் இந்த லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இருக்கிற பகுதியை நம்ம கேல்குலேட் பண்ணுறது மூலயமா, அதில் கீழே இருக்கிற அந்த ஒரு ஏரியாவை கேல்குலேட் பண்ணுறது மூலயமா எனக்கு என்ன கிடைக்குங்கிறாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த கேர்வுக்கு கீழே இருக்கிற ஏரியாவை கண்டுபிடிக்கிறது மூலயமா என்னால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை சொல்ல முடியும். ஓகே, என்னால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை சொல்ல முடியும். இந்த இடத்துல பாருங்கள், thus the area under the velocity time graph is equal to the
magnitude of the displacement. So the distance அல்லது displacement அப்படின்னு சொல்லுவாங்க. S covered by a car in a time interval t வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஏரியான்னு தானே சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல வந்து இந்த ஏரியா வந்து என்ன ஷேப்பில் இருக்குது, ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ அதனால் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏசி இன்ட்டு, அதாவது லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ ஏசி இன்ட்டு சிடி அப்படின்னு வருமா? இங்கே பாருங்கள், ஏசி இன்ட்டு சிடி. ஏன்னா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் என்னது, லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ ஏசி இன்ட்டு சிடி அப்படின்னு வரும். எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஏபிசிடி. Okay, then we can also study about uniformly accelerated motion by plotting its velocity time graph. இது வந்து என்னது, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னா, யூனிஃபார்ம் வெலாசிட்டிக்கு தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கோம். இப்போ இனிமேல் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷனுக்காக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதோட இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அதோட மேக்னிடியூட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், பட் யூனிஃபார்மாக சேஞ்ச் ஆகும். அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கன்சிடர் ஏ கார் டிரைவன் அலாங் ஸ்ட்ரெயிட் ரோடில் ஒரு கார் வந்து போயிட்டுருக்கு. அதோட வெலாசிட்டி வந்து 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை ஸ்பீடோமீட்டர் வழியாக நோட் பண்ணுறாங்க. ஸ்பீடோமீட்டர் தான் வந்து கார் வந்து என்ன ஸ்பீடில் போகுது அப்படின்னு நமக்கு சொல்லும். The velocity of the car வந்து ms power -1 at different instant of time. ஸோ velocity of the car வந்து calculate பண்ணிக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு டேட்டா வருது. ஸ்டார்டிங்கில் டைமோட வேல்யூ 0, ஸ்டார்டிங் பண்ணும்போது வெலாசிட்டியும் 0வாக இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகுதுன்னா, +5 செகண்ட்ஸ் எனக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும்போது இங்கே என்ன ஆகுது, +9 எக்ஸ்ட்ராவாக மாறுது. இங்கே 5லேருந்து 10 ஒரு இன்னொரு +5 வரும்போது 9லேருந்து 18 இன்னொரு +9 வருது. 15லேருந்து 20 இருக்கும்போது லைக் +5 இருக்கும்போது இங்கே வந்து +9 இருக்கு இல்லையா? அப்போ இந்த டைம் இன்க்ரீஸ் ஆக இதுவும் ஈக்குவல் இன்டர்வலில் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுதுல்ல, டைமும் ஈக்குவலாக 5 செகண்ட்ஸ் +5 செகண்ட்ஸ் அந்த மாதிரி வருது. வெலாசிட்டி என்ன ஆகுது, +9 அப்படின்னு வருதுல்ல, அதுதான் நம்ம யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன். இதுவே யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு அர்த்தம், ஒரே வேல்யூ தான், இனிஷியலேருந்து ஃபைனல் வரைக்கும் ஒரே வேல்யூ தான். ஓகே, யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன்னா இந்த மாதிரி இருக்கிறது தான். இந்த கேஸில் வெலாசிட்டி டைம் கிராஃப் ஃபார் த மோஷன் ஆஃப் த கிராஃப் வந்து நம்ம வந்து ஒரு ஃபிகரில் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், என்ன சொல்லியிருந்தாங்க, 0வாக இருக்கும்போது 0, 5ஆக இருக்கும்போது இங்கே 9ஆக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக 9, 10ஆக இருக்கும்போது இங்கே 18ஆக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. 15ஆக இருக்கும்போது இங்கே 27ஆக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. 20ஆக இருக்கும்போது 36ஆக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி எனக்கு கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக அதெல்லாமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கிராஃப் வரும். ஓகே, திஸ் இஸ் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷனுக்கான கிராஃபு. நேச்சர் ஆஃப் த கிராஃப் ஷோஸ் தி velocity changes by equal amount in equal interval of time. இந்த இடத்துல இந்த கிராஃப் வந்து எனக்கு என்ன காட்டுது, வெலாசிட்டி வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது, பை ஈக்குவல் அமௌண்ட் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் எப்படி வந்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நமக்கு காட்டுச்சு. தஸ் ஃபார் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷனை பொறுத்தவரை எனக்கு வெலாசிட்டி டைம் கிராஃப் என்னவாக இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஓகே, யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷனில் எனக்கு கிராஃப் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஒன் கேன் ஆல்சோ டிட்டர்மைன் டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த கார் ஃப்ரம் இட்ஸ் வெலாசிட்டி டைம் கிராஃப். இப்போது நம்மளால் இந்த வெலாசிட்டி டைம் கிராஃபோட பலன் தான் என்ன, நான் சும்மா எதுக்கு என்னோடய வேல்யூஸ் எல்லாமே நான் கஷ்டப்பட்டு நோட் பண்ணி நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட இம்பார்ட்டண்ட் அப்ளிகேஷனை நீங்கள் டிஸ்டன்ஸ் எவ்வளோ மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஓகே, உங்களால் நீங்கள் வந்து கார் ஓட்டுறீங்க, உங்களுக்கு ஸ்டாப் கிளாக் இருக்குது, ஸ்பீடோமீட்டர் இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி கிராஃப் ட்ரா பண்ணி உங்களால் டிஸ்டன்ஸ், நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கடந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண முடியும். த ஏரியா அண்டர் த வெலாசிட்டி டைம் கிராஃப் கிவ்ஸ் த டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த கார் இன் எ கிவன் இன்டர்வல் ஆஃப் டைம். இப்போது இதுக்கு கீழே வந்து ஒரு ஏரியா இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஏரியாவை கால்குலேட் பண்ணுறது மூலயமா நீங்கள் வந்து
டிஸ்டன்ஸையோ அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட்டையோ கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, the area under the velocity time graph gives the distance moved by the car in a given interval of time. Since the magnitude of the velocity of the car is changing due to acceleration, the distance s traveled by the car will be area ABCDE under the velocity time graph. அதாவது இந்த இடத்துல யூனிஃபார்மாக அக்ஸலரேட் ஆகிறதுனால எனக்கு இதுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஏரியா அண்டர் ABCDE இந்த ஏரியாவை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இங்கேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிளும் இந்த இடத்துல எனக்கு ஒரு ரெக்டாங்கிளும் வரும். சரியா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஏரியா ஆஃப் ABCDன்னு சொல்லும்போது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ABCD ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ABCD ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ADEன்னு வரும். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லும்போது லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ அதனால் திஸ் இஸ் லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு வரும். ட்ரையாங்கிளை பொறுத்தவரையில் half BH. ஸோ இப்போ half BHனால் என்ன வரும்? half இன்ட்டு பேஸ் வந்து AD இன்ட்டு DE அப்படின்னு வந்திருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், BC AB இன்ட்டு BC ப்ளஸ் half இன்ட்டு AD இன்ட்டு DEன்னு வந்திருக்கு. ஸோ இது இப்படியே கண்டுபிடிக்கலாம். இல்லது ஓகேவா? இல்லை, அதாவது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நம்மளால் டிஸ்டன்ஸையோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டையோ கண்டுபிடிக்க முடியும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வெலாசிட்டி டைம் கிராஃப்லேருந்து உங்களால் டிஸ்டன்ஸ் அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, இது இன்னொரு படியும் பண்ணலாம். ஏரியா ஆஃப் த குவாட்ராங்கிள் ABCDயை வந்து நம்ம வந்து ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியமை கன்சிடர் பண்ணிவிட்டு கூட கால்குலேட் பண்ணலாம். இப்போது எஸ் அப்படிங்கிறது என்னது? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ABCDE அப்படின்னு வரும். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியத்தோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா half இன்ட்டு A ப்ளஸ் B இன்ட்டு H. A ப்ளஸ் பின்னா இப்போ இதுதான் ட்ரெபீசியம் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து A, இது வந்து B, அந்த பேரலல் சைட்ஸ் மாதிரி வருது இல்லையா, அது ABன்னு சொல்லுவாங்க. ஹைட்டுங்கிறது இங்கே இருக்கிற பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் த ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம். ஸோ ஹியர் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த இடத்துல திஸ் இஸ் ஏ ட்ரெபீசியம், ரைட்? திஸ் இஸ் ஏ ட்ரெபீசியம். ஸோ டோட்டலாகவே நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம், half இன்ட்டு A ப்ளஸ் B இன்ட்டு ஹெச்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இங்கே இடத்துல பாருங்கள், half இன்ட்டு லைக் அந்த A ப்ளஸ் பின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, A ப்ளஸ் பின்னா AD ப்ளஸ் C, half இன்ட்டு ஏங்கிறது AD ப்ளஸ் CE இன்ட்டு ஹைட்டுன்னு சொல்லும்போது சாரி AD இல்லை, இது AB. ஓகே, ஸோ திஸ் இஸ் AB ப்ளஸ் CE இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ என்னது? AD. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ட்டு ADக்கு பதிலாக இவங்க என்ன எடுத்திருக்காங்கன்னா BCன்னு எடுத்திருக்காங்க, இது எடுத்திருக்காங்க. ஓகே, ஹைட்டுக்கு பதிலாக எல்லா ஹைட்டுமே சேம் தானே, AD BC எல்லாமே சேம் தானே. ஸோ அதனால் இவங்க வந்து இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஓகே, இது ரெண்டுத்துலேயுமே எனக்கு வந்து இதுபடியும் போடலாம், போட்டுட்டு இதுபடியும் போட்டாலும் எனக்கு ஏரியா வரும், இதுபடி போட்டாலும் எனக்கு ஏரியா வரும். ஸோ ரெண்டுத்து மூலியமாகவே நான் என்ன கண்டுபிடிக்கலாம்? வெலாசிட்டி டைம் கிராஃப்லேருந்து டிஸ்டன்ஸ் அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னால் கண்டுபிடிக்க முடியும். இந்த கேஸ் ஆஃப் நான் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன், இப்போது நம்ம வந்து முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன்னு பார்த்தோம். இப்போ நான் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன் பார்க்க போகிறோம். சரியா? the distance time graph and the velocity time graph can be a AD shape. ஸோ இது வந்து நான் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டடை பொறுத்தவரையில் உங்களுக்கு அந்த கிராஃப் வந்து எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா திஸ் இஸ் நான் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன், நான் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இவ்வளோ இருக்குது, ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் வரும்போது 10ன்னு வருது, செகண்ட் 2 செகண்ட் வரும்போது 10ன்னு வருது, பிறகு அப்படியே 30க்கு போகுது, அப்புறம் 40க்கு போகுது, திரும்பி 35க்கு போகுது. இந்த மாதிரி எப்படி வேணால் வரதான் என்னது நான் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன். ஸோ நம்மளே என்ன பண்ணுவோம்,
டிராஃபிக் வந்து அதிகமாக இருக்கிற ஏரியாவில் வந்து மெதுவாக போகும், டிராஃபிக் வந்து கம்மியாக இருக்கிற ஏரியாவில் ஃபாஸ்ட்டாக போகும். அப்போ நம்மளோட வெலாசிட்டி அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இல்லையா? அதனால் நான் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷனோட கிராஃப் வந்து நம்ம இப்படி தான் வரைவோம். ஓகே, அந்த மெஷருக்கு ஏற்ற மாதிரி. ஸ்பீடோமீட்டர் அப்படிங்கிறது ஆட்டோமொபைலில் வந்து இன்ஸ்டன்டேனியஸாக அந்த நேரத்தில் எனக்கு வந்து ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னு மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான். இன் யூனிஃபார்ம்லி மோஷன் இன் ஒன் டைமென்ஷன் ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இப்போ யூனிஃபார்மான மோஷன் இன் ஒன் டைமென்ஷன் என்னது, லென்த்து மட்டும் அதிகமாகிட்டே போயிட்டு இருந்ததுன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியாக இருக்கும். பேசிக்காக ஆவரேஜ்னு என்னது, டோட்டலாக அந்த வெலாசிட்டியை சொல்கிறது. அதோட வேல்யூ ஈக்குவல் டு எல்லா பர்டிகுலர் பாயிண்ட்லேயும் சேமான ஒரு வெலாசிட்டி. இன்ஸ்டன்டேனியஸ்னால் அந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூ அப்படின்னு சொல்கிறது. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியை வந்து நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு அல்லது சிம்ப்ளி ஸ்பீடு அல்லது வெலாசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.